கைஸ் ரீசெண்டாக அஸ்வின் சேனலில் அஸ்வினும் பீடாவுக்கும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி நடத்தியிருப்பாங்க. அதில் ஒரு பிரிவ்ஸ் ரிலேட்டடாக ஒன்று சொல்லியிருப்பாரு கைஸ். இந்த மாதிரி அவரோட பேஸ் ப்ரைஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு வாங்கியிருக்காங்க. நிறைய டீம்ஸ் கூட டிஸ்கஷன் இருந்துச்சு. பட் சிஎஸ்கே வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி எடுத்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்கு பெருசாக எந்த இஷ்யூவும் தெரியல கைஸ். 75 lakhs பேஸ் ப்ரைஸாக வச்சிருந்தாரு. அது 2.2 crores சிஎஸ்கே கொடுத்து எடுத்திருக்காங்கன்ற மாதிரி தான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். பட் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன்லைனில் வந்து பார்த்தோன்னா எல்லாரும் போட்டு வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு மட்டும் தான் தப்பாக புரிஞ்சுதுன்ற மாதிரி இருந்துச்சு. மோஸ்ட்டாக நம்ம ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆக்ஷன் அமௌண்ட் தவிர பின்னாடி ஏஜென்ட் கூட தனியாக பேசுவாங்களே, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நான் உங்களுக்கு தரேன்ற மாதிரி. இப்போ ஹர்திக் பாண்டியா டு கேமரா கிரீன் ட்ரேடில் கூட அது மாதிரி நடந்துச்சுன்ற மாதிரி நியூஸ் வந்துச்சுல்ல. ஸோ அதை தான் மீன் பண்ணி சொல்லியிருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி டீமுக்குள்ளே நடக்கிறதுல இவர் வெளியே சொல்கிறாருன்ற மாதிரி போட்டு வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா? அதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரைட், அது கூடவே ட்ரேட் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் சொன்னார். இதுதான் ரூல்ஸ் தெரியாமல் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னு. ட்ரேட் பொறுத்தவரை ஒரு டீம் ஃபுல்லாக ஆல் கேஷ் ட்ரேட் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த சைட்லேருந்து பிளேயர் வெளியே போயிருக்கணும், அகைன் அந்த சைட்லேருந்து பிளேயர் உள்ளே வந்திருக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட்ற மாதிரி சொல்லியிருப்பார். அண்ட் எக்ஸாம்பிளாக அந்த கிரீன் ட்ரேடை சொல்லியிருந்தாரு கைஸ். ஹர்திக் பாண்டியாவை ஜிடி மும்பைக்கு தந்தாங்க. ஸோ மும்பையிலேருந்து அந்த ட்ரேட் பண்ணணும்னா மும்பையில் இருக்க ஒரு பிளேயர் வெளியே போகணும். அந்த பர்டிகுலர் பிளேயரை ஆர்சிபிக்கு தந்தாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ட்ரேட் நடக்கிற ரெண்டு டீமில் ஒரு பிளேயர் வெளியே போகிறாங்க, உள்ளே வராங்கன்ற மாதிரி தான் இருக்குன்றாக்கு அந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார். இது எல்லாமே கரெக்ட் தான். பட் ஆர்சிபி பண்ண ட்ரேடில் கிரீனை மட்டும் தான் வாங்கினாங்க. அவங்க கிட்டேருந்து எந்த ஒரு பிளேயரும் வெளியே போகலை. ஸோ கிரீன் எடுக்கிறதுக்கான அமௌண்ட்டை பிளேயரை ரிலீஸ் பண்ணி தான் எடுத்தாங்க. அதனால தான் அந்த டெட்லைன் டேல இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன் நம்ம காசி சார் கூட சூப்பரான ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். சிஎஸ்கேலேருந்து பிளேயரை வெளியே ட்ரேட் பண்ண மாட்டோம், பட் மற்ற டீம்ல தான் ட்ரேட் பண்ணி உள்ளே எடுத்துட்டு வருவோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த பர்டிகுலர் ரூலை அவர் சரியா தெரியாமல் பேசிட்டாருன்ற மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நிறைய நம்ம சொல்லிட்டு போகலாம் ஐபிஎல்லையே. அண்ட் இது போக அவர் ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கே வரது ரொம்ப கஷ்டம், பிகாஸ் சிஎஸ்கேலேருந்து பிளேயரை ட்ரேட் பண்ண மாட்டோன்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு. அண்ட் நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ் கூட வந்துச்சு. இந்த மாதிரி சிஎஸ்கே கிட்ட இருந்து சிவம் டூபே, ருத்துராஜ் கெய்க்வாட் இல்ல ஜடேஜாவை கேட்டிருக்காங்க ஆர்ஆர். பட் சிஎஸ்கே யாரையுமே தர மாட்டோம்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்கன்னு. என்னதான் சஞ்சுக்கு சிஎஸ்கே தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருந்தாலும் இந்த ட்ரேட் இந்த பக்கம் ஸ்டால் ஆனதுனால ஆர்ஆர் வந்து மற்ற ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கிரிக் பஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கேகேஆர் சைட்ல இருந்து அங்கிரீஷ் ரகுவன்ஷி ஆர் ராமன்தீப் சிங்கை நாங்க தர ரெடியா இருக்கோன்ற மாதிரி ஒரு ரூமர் வந்துட்டு இருக்கு. அண்ட் எல்எஸ்டி சைட்ல இருந்தும் அதே மாதிரி 2-3 பிளேஸ் கேட்கறாங்கன்ற மாதிரி ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறமா நான் நம்ம சேனல்ல போட்டு அந்த டார்கெட் மேட்ரிக்ஸ் லிஸ்ட் போய் செக் பண்ணேன், எந்த டீமுக்கு ஈஸியஸ்ட் சான்ஸ் இருக்குன்னு. கேகேஆருக்கு டெஃபினட்டா ஒரு இந்தியன் ஓப்பனர் ஆர் இந்தியன் மிடில் ஆர்டர் பேட்டர் தேவை. ஸோ அதனால அவங்களுக்கும் சஞ்சு பெட்டர் சாய்ஸாக இருப்பாரு. பிளஸ் விக்கெட் கீப்பர் கேப்டன்சி சாய்ஸ் வேற. அதே எல்எஸ்டி சைட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு இந்தியன் டாப் ஆர்டர் ஓப்பனர் பேட்டர் தேவை. ஆர்ஆருக்கு மெயினாக தேவைப்படுறது ஓவர்சீஸ் ஃபினிஷர். பவுலிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்பின்னர் தேவை. கேகேஆர்னால கண்டிப்பாக இதை ப்ரொவைட் பண்ண முடியாது. பட் எல்எஸ்டினால முடியும் கைஸ். பிகாஸ் எல்எஸ்டி ஹஸ் 2 டிஸ்பென்சபிள் பிளேயர்ஸ். ஒன் வந்து டேவிட் மில்லர் அண்ட் இன்னொன்று வந்து ரவி பிஷ்னாய். ரெண்டு பேருமே ஹை காஸ்ட் பிளேயர் தான். அது போக ரெண்டு பேருமே லாஸ்ட் சீசன் வந்து விட்டு தான் ஆடினாங்க. ரவி பிஷ்னாயை லாஸ்ட்டாக ட்ராப் பண்ணிட்டாங்க. மில்லர் அது மாதிரி லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் ஆடலை. ஸ்டில் நான் என்னோட எல்எஸ்டி வீடியோ அனாலிசிஸில் சொல்லியிருப்பேன், எப்படி பார்த்தாலும் நான் டேவிட் மில்லர் வச்சுப்பேன், அதே போல் ரவி பிஷ்னாயை வச்சுப்பேன். பிகாஸ் நான் ரிலீஸ் பண்ணுற மற்ற பிளேயர்லேயே எனக்கு அரௌண்ட் 30 crores வந்துடுது. அதனால இந்த மாதிரி லிமிடெட் ஆப்ஷன்ஸை வெளியே போய் மற்ற டீம் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடாது. அதனால நானே வச்சு பண்ணுற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். மில்லர் பிளஸ் ரவி பிஷ்னாய் அமௌண்ட் சேர்த்தா 17.5 கோடி வருது கைஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரேடு தான் ஆர்ஆர் பண்ண பார்ப்பாங்கன்னு தோணுது. பிகாஸ் ஆல்மோஸ்ட் சஞ்சுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்துருச்சு. பிளஸ் சஞ்சு வெளியே போனாலும் அவங்களுக்கு ஹெட்மேரும் எக்ஸ்ட்ரா ரிலீஸ் பண்ணிடலாம் ஆக்ஷனில். அப்போ மில்லர் அமௌண்ட் உங்களுக்கு காம்பன்சேட் ஆகிருது. பிளஸ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேற கிடைக்கும். அண்ட் 2 ஓவர்சீஸ் ஸ்பின்னர் மேலே இருக்க டிபெண்டன்சி அப்படியே வெளியே போயிடும் பிஷ்னாய் உள்ள வந்தா. அதே எல்எஸ்டி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே டாப் பிளேயர்ஸ் தான். பட் இப்போதைக்கு இன்னர் அவுட்டில் தான் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரையும் வெளியே தள்ளிட்டு ஒரு டாப் ஆர்டர் இந்தியன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களோட பேட்டிங் ஆர்டரை சூப்பராக செட் பண்ணிடலாம். மார்ஷ், சாம்சன், பண்ட், பூரான்னு டாப் 4 பிளாக் பஸ்டர் ஆகிரும். ஸோ அது டெம்டிங்காக இருக்கு பார்க்கறதுக்கே. ஸோ இன்கேஸ் பிளேயர் ட்ரேட் நடந்ததுன்னா இதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது கைஸ். நீங்க இந்த பர்டிகுலர் விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம உங்க கமெண்ட் கீழே ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா இன்னொரு பர்டிகுலர் விஷயத்தை அஸ்வின் அந்த வீடியோல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஓவர்சீஸ் ஸ்பின்னர் உள்ள ஆடினாங்கன்னா பிளேயிங் காம்பினேஷனே பிளாக் ஆகிரும்னு. அது என்னவோ உண்மைதான் கைஸ். இப்போ ரஷித் கான் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஷித் கான் இஸ் அ ப்ரூவன் மேட்ச் வினர் வித் த பால். அண்ட் இப்போ பேட்டிங் வேற சூப்பராக ஆடுறாரு. ஸோ நம்பர் 8 நம்பர் 9 ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் ரோல் தான் ஆடிட்டு இருக்காரு. மேட்ச் வினர் வித் போத் பேட் அண்ட் பால். ஸோ அதனால ரஷித் கான் வந்து வேற ரேஞ்சில் இருக்காரு. நம்மளும் 100% அந்த ரேஞ்சுக்கு போவாருன்றனால தான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எடுத்திருக்கோம். நம்மளோட சேனலில் பழைய வீடியோஸில் இதை மென்ஷன் பண்ணியிருப்போம். 100 பேட்டிங்கும் பண்ண முடியும். பிளஸ் பவுலிங்கில் அவரால் ரஷித் கான் ரேஞ்சுக்கு எலிவேட் ஆகவும் முடியும். பட் பவுலிங்கில் மெயின் ப்ராப்ளம் இப்போதைக்கு அவர்கிட்ட இன்னும் அந்த அக்யூரேசி இல்லை. அண்ட் பேட்டிங் இன்னும் இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் இன்னொரு 2-3 இயர்ஸில் அந்த ரேஞ்சுக்கு ரீச் ஆவார். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட இவர் அந்த மாதிரி மாற போறாரு தெரிஞ்சதை நம்ம எடுத்துருக்கோம். அண்ட் அதுக்கான கிளிம்ஸஸை நம்ம லாஸ்ட் சீசன்லேயே பார்த்துருந்தோம், எந்த மாதிரி போட்டிருந்தாரு இனிஷியல் ஃபியூ மேட்சஸ்லன்னு. பட் டோர்னமெண்ட் போக போக அதே ஃபார்ம் அவரால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதை பர்டிகுலர் அவர் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஸோ இவர் இருக்கிறனால நம்மளால 2 ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர்ஸை ஆட முடியாது. அண்ட் நம்ம லைனப்பில் ஆல்ரவுண்டர் மட்டும் பிரச்சனை இல்லை, ஃபினிஷரும் பிரச்சனை
ஆப்ஷன் இருக்குது. ஸோ எதர் நீங்கள் ஃபினிஷர் எடுக்கிற பிளேயர் ஆல்ரவுண்டராக இருக்கணும், இல்லை ஆல்ரவுண்டர் எடுத்திங்கன்னா இந்தியன் ஃபினிஷருக்கு போகணும், இல்லை ஓவர்சீஸ் ஃபினிஷர் வெறும் பேட்டர் எடுத்திங்கன்னா இந்தியன் ஆல்ரவுண்டருக்கு போகணும். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தில் நம்ம சிஎஸ்கே திங்க் பண்ணி ஆகணுன்ற மாதிரி தான் நம்மளோட அனாலிசிஸ் வீடியோன்னு சொல்லியிருப்போம். அண்ட் யூஸ்வலாக இந்தியாவில் இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் கிடைக்கலாம் ரொம்ப ரொம்ப ரேரு. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ரீசனால தான் எல்லா டைமுமே ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர்ஸை ஃபுல் ஸ்டாக்டாக போய் எடுத்து வச்சுப்பாங்க. அண்ட் நம்மளும் ஆப்ஷனில் 2 நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்திருந்தோம். 2 பேருமே சப்போர்ட் கேஸ் பிளேயர்ஸ் தான், சாம் கரன் அண்ட் ஜேமி ஓவர்டன். 2 பேருமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகியிருப்பாங்க இன்கேஸ் நம்மளோட ஃபினிஷிங் நல்லா இருந்தா, எஸ்பெஷலி இந்தியன் ஃபினிஷஸ். ஜடேஜாவும் எம்எஸும் லாஸ்ட் சீசன் சுத்தமான ஃபார்ம்லேயே இல்லை, அதனால ஃபினிஷிங்கில் என்ன அளவுக்கு தருமாறணும் நம்ம எல்லாருமே பார்க்க முடிஞ்சுது. ஸோ இவங்களோட ஃபார்ம் ஒழுங்காக ஒர்க் அவுட் ஆகாதனால எய்தர் இந்தியன் ஃபினிஷர் நீங்கள் ஆப்ஷனில் தேடி பிடிச்சி எடுத்தாகணும், இல்லை ஓவர்சீஸ் ஃபினிஷரை எடுத்துட்டு இந்தியன் ஆல்ரவுண்டர் ரூட்டுக்கு நீங்கள் போகணும். ஸோ இதுதான் இந்த ஆப்ஷனில் சிஎஸ்கேக்கு பெரிய தலைவலியாக இருக்க போது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பட் இதை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் சீசன் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் என்னோட ஃபீலிங் கைஸ். நீங்கள் இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். மறக்காம ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் அகைன், டேக் கேர், பை பை.